நண்பர்களே, டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்க்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஸோ இது அப்ளை ஆன்லைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? சரி, நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணிட்டு டைரெக்டாக அந்த சென்டரை பார்த்து கூட நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ண வர சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டிசிஎம் கோர்ஸ் படிக்கிறதுனால எனக்கு என்ன பயன், என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இயக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலி. நீங்க கூட்டுறவு மூலமா அரசு வேலை பெறணும், கூட்டுறவு சங்கங்களையோ கூட்டுறவு வங்கிகளையோ நீங்க வேலை வாங்கணும் அப்படின்னா இந்த டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இந்த கோர்ஸ் படிச்சிருந்தா மட்டும்தான் எக்ஸாமே அப்ளை பண்ண முடியும். இந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து என்ன பெனிஃபிட்னா, நீங்க ஜஸ்ட் வந்து ஃபீஸ் கட்டி அப்ளிகேஷன் போட்டு உங்க கோர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா கூட, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாரும் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நீங்க கோர்ஸ் அப்ளிகேஷன் ஆன்லைன் பண்ணிட்டீங்க, அங்க காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டீங்க, அடுத்த மாசத்துலேயே நம்ம கோர்ஸ் ஆகஸ்ட்ல 1 தான் ரெகுலர் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அப்ப நமக்கு ஜூலைலயே நோட்டிபிகேஷன் வருதுன்னு நினைச்சுங்களேன். அப்போ வந்து நீங்க அந்த ஃபீ ரிசிப்டை வச்சு கூட அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது படிச்சு முடிச்சவங்க, கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, இப்பதான் அப்ளை பண்ணி கோர்ஸை கன்ஃபார்ம் பண்ணவங்க கூட இந்த எக்ஸாம் எழுதலாம். ஸோ இந்த எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா பேக்ஸ் பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி, அது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள், அப்புறம் வந்து மத்திய கூட்டுறவு வங்கி, அதாவது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, அப்புறம் வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து கூட்டுறவு வங்கிகளை தலைமையகத்துல வேலை, ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பணிகள் எல்லாமே இந்த டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், ஹையர் டிப்ளமோ கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், பிஏ கோஆபரேஷன், பிகாம் கோஆபரேஷன், எம்ஏ கோஆபரேஷன், எம்காம் கோஆபரேஷன், ஸோ இந்த மாதிரி படிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறனால இதுக்கு வந்து மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் கம்பேர் பண்றப்ப காம்படிஷன் வந்து உங்க மாவட்ட அளவுல இருக்கிறதுனால ரொம்ப கம்மி. ஓரளவு கொஞ்சம் மெனக்கட்டினா கூட நீங்க இந்த நிறுவனங்கள்ல மத்திய கூட்டுறவு வங்கியோ, மாநில கூட்டுறவு வங்கியோ, இல்ல தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், நகர்ப்புற கூட்டுறவு வங்கி, இந்த மாதிரி வந்து ஒரு கிரெடிட் சொசைட்டில கூட நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் ஜாயின் பண்ணிருக்கணும், இல்ல படிச்சுக்கிட்டு இருக்கணும், இல்ல படிச்சு முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதாங்க இப்ப நம்ம வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணா இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் வந்து படிக்கிறேன்னா இப்ப ரெகுலர்ல மட்டும் தாங்க படிக்க முடியும். ஸோ கரஸ்பாண்டன்ஸ் இனிமேல் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது கரஸ்பாண்டன்ஸ்மே சனி ஞாயிறு கம்பல்சரியா கிளாஸ் போகணும். இப்போ அந்த ஸ்கீமை எடுத்துட்டாங்க. நீங்க ஃபுல் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர்ல தான் படிச்சாகணும். அது திங்கள் இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கும், திங்கள் டு வெள்ளி இருக்கும். நீங்க வந்து பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க மாட்டுக்கு அட்டண்டன்ஸ் போட்டு வீட்டுல இருந்து உட்காந்துக்கலாம் அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்க ரெகுலரா கிளாஸஸ் போகணும், அட்டண்டன்ஸ் கரெக்டா இருக்கணும். அப்படி இருந்தா தான் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமை எழுத விடுவாங்க. சரிங்களா? சரி, இன்னொரு டவுட், ஏங்க நான் இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன், நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னா, நீங்க எப்ப கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்களோ அப்ப போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப நீங்க கோர்ஸ் படிக்கும் போது எக்ஸாம் வந்து நீங்க கிளியர் பண்ணிட்டா, எப்ப வந்து கோர்ஸ் வந்து நீங்க கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வேணா கூட வந்து நீங்க அதை காமிச்சு கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாண்டு போடுவாங்க. ஸோ அந்த எந்த இதுல செலக்ட் ஆயிருக்கணும் பாண்டு போட்டு நீங்க 1 இயர்க்குள்ள கோர்ஸ் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற பாண்டு போட்டு நீங்க வந்து அடுத்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் போயிருக்காங்களாங்க. அதாவது படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வேலையெல்லாம் வாங்கிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வந்து என்கிட்டயே வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட் அப்படிதான் கரசல வந்து மட்டும் அப்ளை பண்ணிட்டு அந்த கோர்ஸ் வாசல்லே மிதிக்காம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இப்ப வேலையிலேயே உட்கார்ந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கிரிட்டேரியாவும் போகத்தான் செய்யறாங்க. ஸோ என்னங்க அது, நீங்க வாட்டி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மத்திய கூட்டுறவு வங்கி வரப்போது, மாநில கூட்டுறவு வங்கி வர போது, ஆனா எந்த ஒரு அறிவிப்புமே இல்லையே அப்படின்னு ஏகப்பட்ட பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம எதுக்கு படிக்கிறோம்? இல்ல நீங்க எதுக்கு, எந்த பர்பஸ்க்காக டிசிஎம் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, இல்ல படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கூட்டுறவு வங்கியில வேலை வாங்கத்தானே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அனலைஸ் பண்ண வேண்டியதானே. அனலைஸ் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து கூட்டுறவு வங்கியில எப்பப்பெல்லாம் ஆள் எடுத்தாங்க, இப்ப எப்ப எதிர்பார்க்கலாம். ஸோ அப்ப அந்த அனலைஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கேள்வி உங்களோட வராது. ஏன்னா 2019 தான் மாநில கூட்டுறவு வங்கிக்கு ஆள் எடுத்தாங்க. இப்ப 2019 2025 எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு. மத்திய கூட்டுறவு வங்கி எப்ப ஆள் எடுத்தாங்க? 2020. ஸோ அது எடுத்தே ஒரு 5 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 5 வருஷமா ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணாது, அடுத்து பண்ணி தானே ஆகணும். ஸோ இது நீங்க எந்த நம்பிக்கையில கோர்ஸ் படிச்சீங்களோ அதே நம்பிக்கையில படிங்க. சரிங்களா? இப்ப குரூப் 4 நீங்க வந்து பாத்தீங்கன்னா 10th லெவல் குவாலிஃபிகேஷன் வச்சுக்கிற குரூப் 4
ஒவ்வொரு இப்ப அஸ்பிரன்ஸ் வந்து இப்ப பாஸ் பண்ணி போறாங்கன்னா குறைஞ்சது 3 வருஷம் 2 வருஷம்லாம் படிச்சுதான் பாஸ் பண்றாங்க. சரி, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஈஸியா நடந்துடணும், உடனே வந்து ரெக்ரூட்மெண்ட் போட்டணும், உடனே வேலை கொடுத்தணும், நீங்க படிச்ச கொஸ்டின் மட்டும் தான் எக்ஸாம்ல கேட்கணும் அப்படிங்கிற ஒரு 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 மனநிலை இருக்கீங்க. இதெல்லாம் இப்பெல்லாம் நம்ம இருக்கிற மக்கள் தொகையில இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. சரிங்களா? நம்ம வந்து சைனாவை மிந்தி மக்கள் தொகையில நம்பர் 1 இருக்கோம். சோ நீங்க எங்க போனாலும் ஒரு காம்படிஷன் போட்டி வந்து இருக்கு. ஒரு 5 போஸ்ட் பண்ணாலும் அங்க 5000 பேர் வந்து நிப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும், ரொம்பவே ப்ரிடிக்ட் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கிறதா வேலை. அரசு வேலை வாங்கினா நீங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சரிங்களா? உடனே இங்க எதுவுமே நடக்காதுங்க. சோ கொஞ்சம் பொறுமையா தான் அரசு வேலை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப பொறுமாத்து ஒரு சில பேர் 3 வருஷம் 5 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அரசு வேலை வாங்கியிருக்காங்க. அப்போ வந்து நீங்க ஒரு அனுமானத்தை என்கிட்ட கேட்க வேண்டாம், நெட்ல வந்து வச்சு பாருங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எத்தனை கிரெடிட் சொசைட்டி இருக்கு, எத்தனை கூட்டுறவு வங்கி இருக்கு, அதுல எல்லாம் எவ்வளவு பேர் அப்ராக்சிமேட்டா வேலை பார்ப்பாங்க, நெட்ல கூகுள்ல இருக்கு. நீங்க ஜஸ்ட் மொபைல்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அப்ப இவ்வளவு வங்கி இருக்குனால இதுக்கு வந்து ஆட்கள் பற்றாக்குறை இருக்கதான் செய்யும், அப்ப நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க தான் ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தி படிக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? சோ அதனால வந்து வேலை வாய்ப்பு பண்ணத்தாங்க போறாங்க, என்ன முன்னப்பன்னு ஆகலாம். சரிங்களா? இப்ப வந்து இப்ப நம்ம அகாடமி வச்சிருக்கோம். என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தெரிஞ்சவங்க அங்க வேலை பார்ப்பாங்க. என்னோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் 2020 ஜாயின் பண்ண ஏற்பட்ட இருப்பாங்க, அவங்க இருக்காங்க. நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் கேட்கறவங்க வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆபீஸ் அவங்களோட எடிஷன் வந்து மெட்டீரியல் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸாம் வரும்னு சொல்றாங்க, நீங்க வந்து எங்க மெட்டீரியல் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், இதே போல மற்றவங்களுக்கும் சொல்லுவோம், ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் வரப்போதாங்க, நீங்க படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு யூடியூபர்ஸா இருக்கு எங்களுக்கு தகவல் கிடைக்க தவிர டைரக்ட் கான்டாக்ட்லாம் நம்மகிட்ட கிடையாது. சரிங்களா? அப்போ வந்து தெரிஞ்ச வேலை பார்க்குறவங்க சரி வரப்போதுங்க படிக்க ஆரம்பிங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த டேட்டு இந்த நாள் இந்த மணி நேரத்துல வர்றதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்றோம். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 என்ன சொல்றதுன்னா, நம்ம ஒரு உந்துதலை ஏற்படுத்திட்டு படிக்க ஆரம்பிக்கிறது உங்களுடைய சால சிறந்த முடிவா இருக்கும். சரிங்களா? ஸோ டிசிஎம் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணவரும் சரி, ஏற்கனவே படிச்சு முடிச்சவங்களும் சரி. சரிங்களா? ஸோ எக்ஸாம் வந்து வரத்தான் போகுது, ரெக்ரூட்மெண்ட் வந்து வரத்தான் போறாங்க. சரிங்களா? ஏன்னா நாங்க ஏற்கனவே உங்களுக்கு டேட்டா சொல்லிட்டேன். நீங்க வந்து ப்ரீவியஸ் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி போட்டாலும் தெரியும். ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து ப்ரீவியஸா எப்ப எடுத்தாங்க, மத்திய கூட்டுறவு டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து மத்திய கூட்டுறவு டிசிசி எப்ப எடுத்தாங்கன்னு பார்த்தா நெட்ல பார்த்தாலே தெரிஞ்சிட போகுது. சரிங்களா? ஸோ அந்த அடிப்படையில் நீங்க படிக்க ஆரம்பிங்க, வந்துதான் தீரணும். 3000க்கு மேல வேகன்சி இருக்குது, ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்சி முடிவுக்குள்ள வருமானம் கண்டிப்பான முறைகள் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட விசாரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து அவங்க நம்பரை தான் ரெக்ரூட்மெண்ட் போடுவாங்க, நம்பரை எதிர்நோக்கி வந்து நீங்க பயணம் பண்ணலாம், படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியான சிலபஸ் கிடையாது, டஃப் சிலபஸ் தான். கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட்டுக்கு மொத்தம் 3 யூனிட். சரிங்களா? கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட் 3 யூனிட், கம்ப்யூட்டர் 1 4, மொத்தம் 4 யூனிட். இந்த இது மட்டுமே 100 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அது நீங்க வந்து கோஆபரேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 100 வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து என்னது கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட். சரிங்களா? அதுல வந்து 10 மார்க் பிளஸ் 10 மார்க் வந்து அது எம்ஐஎஸ் கம்ப்யூட்டர்ல கேட்பாங்க. ஓகேவா? அப்புறம் ரிமைனிங் 100 வந்து ஜிஎஸ் பிளஸ் தமிழ். சரி, தமிழுக்கு வந்து ஒரு 20 கொஸ்டின் கேட்பாங்க, ஜிஎஸ்க்கு ஒரு 80 கொஸ்டின். அப்ப நீங்க எல்லாருமே வந்து வருஷம் நீங்க யாரு குரூப் 4க்கு இந்த சப்ஜெக்ட் தான் ப்ரிப்பேர் பண்றீங்க. வருஷம் குரூப் 4 எது நடக்குதோ இல்லையோ, தீபாவளி பொங்கல் மாதிரி குரூப் 4 வந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு ஜிஎஸ் தமிழ் வந்து கண்டிப்பா எல்லாரும் படிச்சுட்டாகணும். ஸோ அதே ஜிஎஸ் தமிழ் தான் நீங்க இதுக்கும் படிக்க போறீங்க. ஏற்கனவே நீங்க குரூப் 4க்கு டிஎன்பிசிக்கு எல்லாம் ஜிஎஸ் தமிழ் படிச்சீங்கன்னா இந்த கோஆபரேட்டிவ் எக்ஸாம் வரும்போது அதுக்குன்னு தனியா படிக்கணும்னு தேவையில்லைங்க. ஓகேவா? இப்போ எல்லாருமே குரூப் 4க்கு வந்து டிசிஎம் கோர்ஸ் முடிச்சவங்க குரூப் 4க்கு அப்ளை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி குரூப் 2 வரப்போகுது. ஸோ அதுக்குமே ஜிஎஸ் தமிழ் எல்லாமே காமன் தான். ஸோ அதுக்கு படிக்கிறவா படிச்சுட்டு டெய்லி ஒரு 1/2 hour 1 hour படிச்சீங்கன்னா இது எப்ப ரெக்ரூட்மெண்ட் போட்டாலும் நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ணிடலாம். லாஸ்ட் டைம் வந்து 2023 வந்து அப்ராக்சிமேட்டா வந்து 3000 வேகன்சி போட்டிருந்தாங்க மாவட்ட வாரியாக. அது டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், நகர்ப்புற கூட்டுறவு வங்கி போன்ற சங்கங்களுக்கு வந்து கிரெடிட் சொசைட்டிக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் போட்டிருந்தாங்க. இதுல கிளியர் பண்ணவங்கன்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு வந்தாங்க. அவங்க வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்து ஒரு 45 daysல வந்து என்ன செஞ்சுட்டாங்க, எக்ஸாம் வச்சுட்டாங்க. அப்படி வைக்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 21 பக்கம் இருக்கும். ஸோ சைட்ல இப்ப எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், 22 பக்கம் இருக்கும். அது என்னன்னு படிச்சு பாக்குறதுக்கு உங்களுக்கு 1 வாரம் ஆகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 4 யூனிட் எம்ஐஎஸ் கம்ப்யூட்டர் உட்பட. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, ஜியோகிராபி, எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ், சயின்ஸ், மேத்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ் இவ்வளவு இருக்கு.
அப்ப எல்லாருமே அதுல பிடிச்சிருக்க முடியாது. அப்ப யார் பண்ணிருப்பா? டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே நல்லா படிச்சவங்க கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்துருப்பாங்க. சரிங்களா, அவங்க வந்து வேலை கிடைச்சிருச்சு. எவ்வளவு கொஸ்டின் போட்டவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்னுடைய அனலிஸ் படி வந்தீங்கன்னா 200க்கு 140க்கு மேல போட்டவங்க எல்லாருமே மேக்சிமம் வேலை கிடைச்சு 99% வந்து 200 கொஸ்டினுக்கு 140க்கு மேல போட்டவங்களுக்குலாம் வேலை வந்து கண்டிப்பா கிடைச்சு. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசுற அந்த கம்யூனிட்டி, அப்புறம் பிஎஸ்டிஎம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் வீடியோ, இந்த மாதிரி கேட்டகரி வந்து வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மார்க் ஒரு 5 மார்க் 10 மார்க் கம்மியா இருக்கலாம். ஸோ மற்றபடி 200க்கு 140 கொஸ்டின்ஸ் மேல போட்ட எல்லாருக்குமே வந்து கடந்த 2023ல வேலை கிடைச்சது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம், நம்மளுடைய அனுபவத்துல சொல்றோம். நம்ம மூலமாவும் 2023ல வந்து நிறைய பேர் கிளியர் பண்ணி பாப்பா நிறைய வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து நமக்கு வந்து ஒரு விஷன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கோஆப்டி தான் போக போறோம் அப்படின்னா ஸோ அதற்கான என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அதுக்கான ஒரு வழிமுறையை நீங்க ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ நம்ம அகாடமி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோஆபரேட்டிவ்னு ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு டெடிகேட்டடா ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க பயன்பெறலாம். அதே போல வந்து டிசிஎம் கோர்ஸ் வந்து இப்ப ஜாயின் பண்றவங்களுக்குமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிசிஎம் கோர்ஸ் இப்ப ஜாயின் பண்ணி படிக்கிறவங்களுக்கு ஓஎம்ஆர் சீட் அடிப்பில் உங்க செமஸ்டர் எக்ஸாமே வந்து நீங்க பக்கமா தியரியா எழுத தேவையில்லை. சரிங்களா, கட்டுரையா எழுத தேவையில்லை. நீங்க வந்து ஒன்வேர்டு அடிப்படையில் தான் உங்களுக்கு ஓஎம்ஆர் சீட் கொடுத்துருவாங்க. அதுலதான் நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அகாடமியில படிக்கிறதுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம். இந்த செமஸ்டர் ஓரியன்டா வந்து நீங்க வந்து அவங்க தியரியா தான் சொல்லி தருவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்வேர்டு அடிப்படையில் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒன்வேர்டு அடிப்படையில் மெட்டீரியலுமே நம்ம பாரத் எக்ஸாம் அகாடமி வந்து எடுத்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ போன வட்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு வாங்கி படிக்கிறவங்களுக்கு அது ஃப்ரீயாவே எல்லாருக்கும் கொடுத்தேன். சரிங்களா? ஸோ இந்த வட்டம் அதே போல தான் பண்ண போறோம். இப்போ டிசிஎம் கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய செமஸ்டர் எக்ஸாமுக்கும் நம்மளுடைய கைடன்ஸ் சப்போர்ட் இருக்கதான் போது. விருப்பம் உள்ளவங்க நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணி பயன்பெறலாம். ஸோ நம்ம அகாடமி வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து ஒரு நவம்பருக்குள்ள நமக்கு நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்றதுனால நம்ம வந்து ஜூன் 4ஆம் தேதியில இருந்து ஒரு புது டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் போடுறோங்க. விருப்பம் உள்ளவங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சு, நான் சொல்ற கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ புதுசா பாக்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல தெரிவிங்க. அடுத்த காணொலியை இன்னும் டீட்டெயிலா நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.